நிச்சயமா இன்னும் கொஞ்சம் பார்க்க போறீங்க, விரைவில் பார்க்க போறீங்க. அனைத்து தரப்பு மக்களும் திமுக மீது மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள். அது சாதாரண கோபம் கிடையாது. காத்துட்டு இருக்கிறாங்க, எலெக்ஷன் காத்துட்டு இருக்கிறாங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அனைத்து தரப்பு மக்களும் வந்து திமுக மீது அதிருப்தின்னு நான் சொல்ல மாட்டேன், இது ஒரு மைல்டு வார்த்தை, கோபத்தில் இருக்கின்றார்கள். நிச்சயமா இன்னும் கொஞ்சம் பார்க்க போறீங்க, விரைவில் பார்க்க போறீங்க. நான் இந்த 100 நாள் போனதுல ஒரு கிளாரிங் ஆன ஒண்ணு நான் பார்த்தது என்னன்னா, அனைத்து தரப்பு மக்களும் திமுக மீது மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள். அது சாதாரண கோபம் கிடையாது. காத்துட்டு இருக்கிறாங்க, எலெக்ஷன் காத்துட்டு இருக்கிறாங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது வந்து விவசாயிகளா இருந்தாலும் சரி, பெண்கள் இருந்தாலும் சரி, அரசு ஊழியர்கள் இருந்தாலும் சரி, மீனவர்கள் இருந்தாலும் சரி, நெசவாளர் இருந்தாலும் சரி, மாணவர்கள், இளைஞர்கள், தொழிலாளர்கள், தொழில் அதிபர்களும் சரி, தொழிலாளர்களும் சரி, வணிகர்களும் சரி, சிறு வணிகர்களும் சரி, பெரு வணிகர்களும் சரி, அனைத்து தரப்பு மக்களும் வந்து திமுக மீது அதிருப்தின்னு நான் சொல்ல மாட்டேன், இது ஒரு மைல்டு வார்த்தை, கோபத்தில் இருக்கின்றார்கள். அதனால இப்போ ஆல் தே வாண்ட் இஸ் அ குட் ஆப்போசிஷன், நல்ல ஒரு நம்பிக்கை ஊட்டுகின்ற ஒரு எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் விரைவில் அறிவிப்போம். அது தேர்தலுக்கு பிறகு பார்த்துக்கலாம். எதுக்குங்க? தேர்தல் முடிவுகள் எப்படி வருதோ அதுக்கு பிறகு அப்படிதான் பார்க்க முடியும். தேர்தல் முடியட்டுங்க, அப்புறம் சொல்லலாம். நான் இருக்குங்க, நான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம். நாங்க பல குறைகள் சொல்லிட்டு இருக்கிறோம். நாங்க அது நீங்க அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கவே இல்லை. நீங்க ஒல்லி இதுதான் பாக்குறீங்க தவிர அதை நீங்க பார்க்கல. நீங்க நிறைய சொல்லியிருக்கு. இப்போ இந்த ஈரப்பதம் இருக்குல்ல, நெல்லுக்கு ஈரப்பதம் வந்து இப்போ 18 விழுக்காட்டுல இருந்து 22 விழுக்காடா உயர்த்தணும்னு சொல்லிட்டு இவர் ஆஸ் யூஷுவல் வந்து கடிதம் எழுதியிருப்பார். அதாவது போராட்டம், அதுக்கு அதுதான் ஒரு இதுக்கு நான் கேட்கிறேன், ஏன் நீங்க கொடுக்க கூடாதா? ஏன் கொடுக்க கூடாது? நீங்களும் கொடுக்கலாம் இல்ல, மத்திய அரசு கொடுக்கணும், ரைட்டு. ஏன் நீங்க கொடுக்கறது? இப்ப நெல் கொள்முதல் சொல்றாங்க, இவங்க சொல்றாங்கல்ல 2500 ரூபாய் ஒரு டன், ஒரு குவிண்டால் நெல்லுக்கு 2500 ரூபாய் நாங்க சொன்னது நாங்க செஞ்சிட்டோம்னு சொல்றாங்க. இவங்க சொன்னது 2001 2021 அறிவிச்சாங்க. அப்போ வந்து ஒரு குவிண்டால் நெல் உற்பத்தி செய்யறது வந்து கிட்டத்தட்ட வந்து 1800 ரூபாய். இன்னைக்கு ஒரு குவிண்டால் நெல் உற்பத்தி வந்து 2450 ரூபாய். 2500 ரூபாய் கொடுத்து ஒன்னும் ஆக போறது இல்ல. இன்னொன்னு, அந்த 2500 ரூபாய் கொடுக்கறது இவங்க இல்ல, அதுல வந்து 2369 ரூபாய் கொடுக்கறது மத்திய அரசு. இவங்களோட பங்களிப்பு வெறும் 131 தான். போன வருஷம் 130 கொடுத்தாங்க, இந்த வருஷம் பெரிய மனசு பண்ணி 1 ரூபாய் கூடுதல், பெரிய மனசு பண்ணிட்டார் முதலமைச்சர் ஸ்டாலின். 1 ரூபாய் கூடுதல் பண்ணி 131 ரூபாய் கொடுத்துட்டார். கொடுத்துட்டு 2500 யார் கொடுக்கறது? அவங்க கொடுத்த காசு அது. அதனால இப்ப இன்னொன்னு நிவாரணம் சொல்றாங்கல்ல, நெல்லு முழுகிடுச்சு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் சேதமடைந்த நெற்பயிருக்கு இன்னைக்கு வரைக்கும் நிவாரணம் கொடுக்கல. கடந்த ஆண்டு நவம்பர் மாசம். இப்போ பாத்தீங்கன்னா குறுவை 2 லட்சம் ஏக்கர் குறுவை சாகுபடி நாசமாயிடுச்சு. 1 லட்சம் ஏக்கர் வந்து சம்பா, இப்ப மறுபடியும் சம்பா வந்து மறுபயிர் பண்ணிருக்காங்க. ஏன்னா அழுகிடுச்சு, பயிர் அழுகிடுச்சு. குறுவை சாகுபடி நெல்லு போயிடுச்சு. இதெல்லாம் மத்திய அரசும் கொடுக்கணும், கேட்கணும். நீங்க என்ன பண்றீங்க? 4.5 லட்சம் கோடி பட்ஜெட்டை போடுறீங்கல்ல, ஏன் நீங்க அது 10,000 கோடி வருஷத்துல 10,000 கோடி 5,000 கோடி நீங்க இதுக்கு ஒதுக்கு வைக்கணும்ல. இப்பதான் நம்ம காலநிலை மாற்றம், பருவநிலை, இப்ப இன்னொரு புயல் வரப்போகுது, தொடர்ந்து வந்துட்டு இருக்குது இல்ல, அதான் தெரியுது இல்ல. அதற்கு நீங்க தயாரா வச்சிருக்கணும். நான் மத்திய அரசு இதுல என்னென்ன இதுல பிரச்சனை எல்லாம் இருக்குது, நிச்சயமா அதுல நாங்க எடுத்து தைரியமா நாங்க சொல்றோம். நாங்க